ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய்க்கு ஜல்லி வியாபாரம் நடக்குது. ஒரு நாளைக்கு 6 கோடினா 10 நாளைக்கு 60 கோடி, 30 நாளைக்கு 180 200 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 3000 கோடி ஒரு குவாரியில். இதெல்லாம் ரினியூவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பல கோடி கொடுக்கணும். இது எதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நம்மளே கட்சியில் சேர்ந்துருவோம். எங்கே மந்திரி ஆகிட்டா திமுக அதிமுக இணைகிறது, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு, நம்ம மைன்ஸ் மினிஸ்டர் ஆகலான்னு ஓடி போய் மந்திரி பதவி ரிசைன் பண்ணிட்டு ஒடியது நேராக பாண்டிச்சேரி போகிறார். என்ன ஆச்சுன்னு தங்க தலைவி, புரட்சி தலைவி, தங்க தாரகை யாரு? லீமா ரோஸ். ஜெயலலிதா இருந்த சீட்டில் அந்த மாதிரி பூச்சியாளர் எடப்பாடி தூக்கிட்டு அந்த மாதிரி உட்கார போகுது. இது வரைக்கும் இந்த 36 எம்எல்ஏக்கு ஆளுக்கு 10 கோடி ரூபா, 360 கோடி ரூபா கொடுத்துருக்கு. இப்போ அதிமுக கட்சியை கொண்டு போய் அப்படியே எம்எல்ஏக்களை கலட்டி கொண்டு போய் எங்கே இணைக்கிறாரு? தாவாய் கட்டணி உண்மையான அதிமுக தொண்டனா? இப்போ இவங்க போய் ஆதரவு கொடுக்குற தமிழக வெற்றி கழகம் இப்போ இன்னும் வலிமை பெறும் அப்படின்ற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? அதை ஃபஸ்ட்டு விஜய் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? அவர் தான் வர சொல்கிறார். இந்த போர்ட்போலியோ போடாத காரணம் இந்த கும்பல் பூரா திருடுவதற்கு அவர் கடை வச்சிருக்கார். ஆனால் இப்படி நடந்துச்சுன்னா இப்போ ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துருக்குறாங்களா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், அவங்க என்ன முடிவுகள் எடுப்பாங்க? அவங்க வெளியே போய் சொல்லிட்டார் விஜய். கரும்புள்ளி தான் விஜய், விஜய் தான் கரும்புள்ளி. நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தி வீட்டுக்கு போகலாமா? போய் சமரசம் பேசலாமா? எவனும் ஏற்றுக்கல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ அதிமுகவில் திடீர் மாற்றங்கள்லாம் ஒரு மாதிரி நடக்குது. கொஞ்ச காலமாக அது பேசிகிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி அது ஒரு செயல் வடிவமாக நம்ம பார்க்குறோம். திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட போயிட்டு நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு அப்படின்னு. அதில் சிவி சண்முகம் அவர்கள் பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, திமுகவோடு கூட்டணி போகிறது தொடர்பாக பேசியிருந்தாங்க, இது யாருக்கும் உடன்பாடு இல்லை, அதனால் நாங்கள் இப்படி வந்தோன்னு. அதுவே அதிமுகவினுடைய அஃபிஷியல் பேஜில் அதுக்கு பதில் போடுறாங்க. இதைத்தான் இது ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வதந்தியாக பேசிகிட்டு இருக்கிறத நம்பி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு அவங்க கடுமையாக சாடுறாங்க. சொந்த மாவட்டத்தில் ஜெயிக்க முடியாதவங்க என்னதான் போகிட்டு இருக்குது. அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நிலை தான் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது மைன்ஸ் மினிஸ்டராக இருந்தார் சிவி சண்முகம். 50க்கு மேற்பட்ட குவாரிகளில் அவர் பங்குதாரர். இப்போ அந்த குவாரியெல்லாம் உரிமத்தை புதுப்பிக்கணும். ஒரு குவாரிக்கு குறைஞ்சது 5 கோடி ரூபாய் கேட்பாங்க. அப்போ 50 குவாரிக்கு 250-300 கோடி ரூபாய் கொடுக்கணும். யார்? சிவி சண்முகம். அதே நிலைமை தான் எஸ்பி வேலுமணி. காரணம்பேட்டையில் ஒரு மலையை குறைஞ்ச ஒரு குவாரி இருக்குது. ஒரு லாரி, எம்டி லாரி, அதாவது 4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, எம் சாண்டு, ஒய் சாண்டு, மலையை ஒட்டச்ச இன்னும் எடுத்துகிட்டு இருக்காரு. திமுக ஆட்சி 5 வருஷம் நடந்தது சார். எப்படின்னு பாருங்கள். நேரு ஆட்சியில், சபரீஸ் ஆட்சியில் அந்த லாரி, எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், இந்த தொழில் இருக்கிறவர், பணத்தை கேஷாக கட்டணும், ஜிஎஸ்டி கிடையாது, பிஎஸ்டி கிடையாது, மிஷினில் எண்ணி வாங்கிக்குவோம். ஒரு லோடு ஏறக்குறைய 2 லட்சம் ரூபா. லாரி அந்த மலைக்குள்ளே போயிட்டு வெளியில் வரக்கு 5 நிமிஷம் ஆகும். வெறும் லாரி உள்ளே போனால் வரும்போது என்ன ஆயிடும்? நிரப்பி வந்துடும். அப்போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன ரக இயந்திரங்கள் அப்படியே போச்சுன்னா 3 கை அள்ளி போட்டால் லாரி நிரம்பிடும். ஒரு நாளைக்கு லாரிக்கு 2 லட்சம் ரூபா. 1 மணி 5 நிமிஷம் அந்த லாரி உள்ளே போய் ரெப்பிட் வெளியே வந்துடும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஏறக்குறைய 12 லாரி, 12 இன்ட்டு 2 லட்சம், 24 லட்சம். ஒரு நாளைக்கு 24 மணி 3 ஷிஃப்டில் நடக்குது. அப்போது 24 லட்சம் 10 மணி ஒரு மணி நேரத்துக்கு 24 லட்ச ரூபா வருது இல்லையா? 1 மணி நேரத்துக்கு 24 லட்சம், 10 மணி நேரத்துக்கு 2.5 கோடி, 24 மணி நேரத்துக்கு 2.5 5 6.5 கோடி. ஒரு நாளைக்கு 6.5 கோடி, 6 கோடி போடுங்க. ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய்க்கு ஜல்லி வியாபாரம் நடக்குது. ஒரு நாளைக்கு 6 கோடினா 10 நாளைக்கு 60 கோடி, 30 நாளைக்கு 180 200 கோடி ரூபாய்,
வருஷத்துக்கு 3000 கோடி ஒரு குவாரியில். இதெல்லாம் ரினியூவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பல கோடி கொடுக்கணும். இது எதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நம்மளே கட்சியில் சேர்ந்துருவோம். எங்கே மந்திரி ஆகிட்டா? இப்போது நீங்கள் சிவி சண்முகம், டாஸ்மார்க் சண்முகம் இவ்வளோ கதை பேசுகிறாருல்ல, எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு உடனே வராரு மந்திரி பதவி எடுக்கிறதுக்கு. அதிமுக ஜெயிச்சிருன்னு பார்த்தாரு, ஜெயிக்கல. இவரே ஜெயிக்கல. சரி, அடுத்து என்ன? திமுக அதிமுக இணைகிறது, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு, நம்ம மைன்ஸ் மினிஸ்டர் ஆகலான்னு ஓடி போய் மந்திரி பதவி ரிசைன் பண்ணிட்டு ஒடியது நேராக பாண்டிச்சேரி போகிறார். என்ன ஆச்சுன்னு? திமுக ஆதரவு கொடுக்குற அமைச்சரவையில் இவர் மந்திரி ஆவதற்கு தான் எம்பி ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ ஊழலுக்கு நீதான முதல் காரணம். இப்போ அதிமுக கட்சியை கொண்டு போய் அப்படியே எம்எல்ஏக்களை கலட்டி கொண்டு போய் எங்கே இணைக்கிறாரு? தாவாய் கேட்ட, நீ உண்மையான அதிமுக தொண்டனா? நீ உண்மையாகவே ரெட்டை இலைக்கு விசுவாசமாக இருக்கியா? எல்லாம் லஞ்சம், லாவணியம், ஊழல், கொள்ளை. இதுதான் மொத்த அதிமுக தொண்டை உடைய உழைப்பை விற்று கோடிகளில் குவிக்கிற பன்னீர்செல்வம் ஒரு மாவட்ட செயலாளருக்கு பெட்டி தூக்கிட்டு போனாலும் இவர். அவங்க அண்ணா ராதாகிருஷ்ணன் பொல்யூஷன் போர்டில் ஒரு கிளார்க்கு. உங்களுக்கு எப்படியா நீ இவ்வளோ 1000 கோடி வந்தது? 50 லட்ச ரூபா பைக்கு மகன் ஓட்டுறார், அதுதான் ஆக்சிடென்ட் ஆனது. 50 லட்சம். இவர்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை, கொள்ளை அடிக்கணும், மக்கள் காசை சுரண்டணும். இல்லை, மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கணும், அதுக்கு ஒரு பெரும்பான்மை தேவைன்றதுனால போய் ஆதரவு அளிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் திமுக கூட்டணின்னு சொன்னதுனால நாங்கள் ஒத்துக்கலை, அதுக்கு அது வந்து முழுக்க அது தவறுன்றதுனால தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு பேசினதெல்லாம் போய் அதுவும் தவறு, இதுவும் தவறு தானே. ஒரு அதிமுக தொண்டை நீ போய் விஜய்க்கு தாங்கி பிடிப்பதற்கு அவனுக்கு ஓட்டு போட்டான், அதுவும் தவறு. எடப்பாடி செஞ்சாலும் தவறு, சண்முகம் செஞ்சாலும் தவறு, வேலுமணி செஞ்சாலும் தவறு. இப்போ கட்சியை கூட்டி விற்க ஆரம்பிச்சிட்டிங்களே. இந்த கட்சிக்கு இப்போ லீமா ரோஸ் தான் ஃபைனான்ஸ். 1 கோடி ரூபாய் 85 மாவட்ட செயலாளர் 1 கோடி கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றியம் நகரம் பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து வாங்கி எடப்பாடி நீக்கி தங்க தலைவி, புரட்சி தலைவி, தங்க தாரகை யார்? லீமா ரோஸ். ஜெயலலிதா இருந்த சீட்டில் அந்த மாதிரி பொதுச் செயலாளர் எடப்பாடி தூக்கிட்டு அந்த மாதிரி உட்கார போகுது. இது வரைக்கும் இந்த 36 எம்எல்ஏக்கு ஆளுக்கு 10 கோடி ரூபா, 360 கோடி ரூபா கொடுத்துருக்கு. இல்லை, இப்படி பேசினவங்க கூட இப்போ சிவி சண்முகம் இப்போ நம்ம பேசுகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் சொல்லும்போது இல்லை பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு தானே போறாரு. ஏன் சொல்றாருன்னா, ஏன் காரணம் இருக்கு. ஏன் சொல்றாருன்னா, ஒன்றிய நகரத்துக்கெல்லாம் போய் கைது வாங்க போறாங்க, அடிச்சு விரட்டிட்டான். அதிமுக தொண்டை விரட்டி அடிச்சிருக்கான். ஏண்டா லீமா ரோஸ் கட்சி வைக்க போறீங்களா? விஜய்க்கு கட்சி வைக்க போறீங்களா? எம்ஜிஆர் உருவாக்கின பைலாது பொதுக்குழு உறுப்பினர் கூடித்தான் பொதுச் செயலாளர் தூக்கணும். இவர்களாம் உருவாக்கினது இல்லை. யார் உருவாக்கினது? மாமனிதன். அந்த ஆளுடைய சொத்து பூரா காது கேளாத பள்ளி, கண்ணு தெரியாதவர்களுக்கு, நடக்க முடியாத பள்ளி, இலங்கையில் கன்னி வெடியில் கால் போனவனுக்கு பூரா எம்ஜிஆர் கால். நான் சாட்சி. இன்னும் அந்த ஆள் உயிரோடு இருக்கான், உயிரோடு இருக்காங்க அந்த ஆள். உங்களை போல லஞ்சம், லாவணிய, ஊழல் கட்சியை கொண்டு போய் விஜய் வித்துட்டு விஜய் ஆட்சி தாங்கி பிடிப்பதற்காக அதிமுக ஆரம்பிச்சா எம்ஜிஆர். அடிப்படை தொண்டை இன்னும் சாவுறான் சார். செருப்பு கடை வைக்கிறவன் அருந்ததிய தோலை என்ன பண்ணுறான்? எம்ஜிஆர் படத்தை வச்சு செருப்பு கடை வைக்கிறான். பார்த்தீங்களா? ஊதுபதி சூடன் ஜாம்பராணியை வச்சு எம்ஜிஆருடைய நினைவு நாளுக்கு, பிறந்த நாளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரி இல்லை, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார். நீ கொண்டு விஜய்க்கு விற்க போறியா? இந்த கும்பல் ஓபிஎஸ் என்ன ஆனார்? 36 பேரும் நவீன ஓபிஎஸ்கள். இல்லை, இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கை ஓங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன தென்படுது சார்? பொதுக்குழு அப்பதானே நீங்க சொல்றீங்க சார், பொதுக்குழு இந்த ஓபிஎஸ்கள், நவீன ஓபிஎஸ்களால் பொதுக்குழு கூட்ட முடியாது. பொதுக்குழு 2500 பேர் கூடித்தான் பொதுச் செயலாளர் தூக்க முடியும். அது நடக்கவே நடக்காது. எடப்பாடி தான் அதிமுக எடப்பாடி, ரெட்டையில தான் எடப்பாடி அந்த அவனுக்கு 10 வருஷமா ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. எது? எடப்பாடி. அந்த இடத்துல வேலுமணி வர முடியாது, தங்கமணி வர முடியாது, வீரமணி வர முடியாது, டாஸ்மார்க் சண்முகம் வர முடியாது. இதுதான் அரசியல். இப்போ இவங்க போய் ஆதரவு கொடுக்குற தமிழக வெற்றி கழகம் இப்போ இன்னும் வலிமை பெறும் அப்படின்ற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதை ஃபர்ஸ்ட் விஜய் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? அவர் தான் வர சொல்றாரு. என்ன போர்ட்போலியோ போடாத காரணம் இந்த கும்பல் பூரா திருடுவதற்கு அவர் கடை வச்சிருக்காரு. அதிமுக தொண்டனை காப்பாற்றுறக்கா வேலுமணி அமைச்சராக போகிறாரு விஜய் கட்சியில்? சொல்லுங்கள். அதிமுக தொண்டனை விழுப்புரத்தில் காப்பாற்றுறக்கா சிவி சண்முகம் அமைச்சராக போகிறாரு? சொல்லுங்கள். காது கண்ணு கேட்க தெரியாத நத்த விசுவனாக டிரான்ஸ்போர்ட் வேணும்னு கேட்குறாராம். எதுக்கு? அதிமுக தொண்டன் பூரா பஸ்ஸில் போகிறக்கா வாங்குறாரு. அப்புறம் ஸோ இதில் பாஜகவினுடைய கேம் ஒன்றும் இல்லை. பாஜக ரோலில் ஒன்றும் இல்லை. பாஜக ரோல் எதுவும் கிடையாது. ஆனால் இப்படி நடந்துச்சுன்னா இப்போ ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துருக்குறாங்களா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், அவங்க என்ன முடிவுகள் எடுப்பாங்க? அவங்க வெளியே போய் சொல்லிட்டார் விஜய், எங்களுக்கு இவங்க பெரும் கூட்டம் வருது, திரும்ப சொல்லிட்டாரே, நாங்கள் ஆதரவு விலக்கி கொண்டு புறப்படுறோன்ட்டார். ஆனால் இப்படி நடந்ததுன்னா அது விஜய் மேலே ஒரு கரும்புள்ளி ஆகாதா? இப்போ கரும்புள்ளி தான் விஜய் தான் கரும்புள்ளி. நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தி வீட்டுக்கு போகலாமா? போய் சமரசம் பேசலாமா? எவனும் ஏற்றுக்கல, யாரும் ஏற்றுக்கொள்ளது. இல்லை, எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இதுக்கும் தான் போனார். அவங்களுக்கு இல்லைங்க, அதாவது எங்கேயோ போட்டுங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு, திமுக வீட்டுக்கு இது வரைக்கும்
ஒரு 50 ஆண்டு கால வரலாறு ஏதாவது அதிமுக தலைவன் போயிருக்கானா? தாமரைக்கணி செத்து போனதுக்கு பெத்த மகன் போலிங்க. அப்போ திமுக, மகன் அதிமுக. இன்பச்செல்வன் இன்ப தமிழன் தெரியுமா? தாமரைக்கண்ணுடைய மகன் இன்பத்தமிழ அதிமுக அமைச்சர். திமுக தாமரைக்கணி இருந்தார். செத்து போன அளவுக்கு போனாங்க. அதான் அதிமுக திமுக. தம்பித்துரை இன்னைக்கு பெரிய தலைவர். தம்பித்துறையுடைய மகளுக்கு கல்யாணம், காங்கிரஸை சேர்ந்த ஞானசேகரன் மகனுக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுக கல்யாணம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கு. பெற்ற மக கல்யாணத்துக்கு போகாதவர் தான் தம்பித்துறை. பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி பல 1000 கோடி வச்சுருக்கு. இதெல்லாம் வரலாறு. ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக திமுக ரெண்டும், திமுக வீட்டில் எவனாவது விருந்துக்கு போயிட்டாலே மலைச்சாமி முரசொலி மாறணும் டெல்லியில் ஒன்றா பார்த்ததுக்காக தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் முரசொலி மாறனுடைய அலுவலகத்தில் கோயம்புத்தூர் இருக்கிற அழகேந்திர ஆட்டோமொபைல்ஸ் அவனுக்கு ஏதோ லைசன்ஸுக்காக மலைச்சாமி எம்பி முரசொலி மாறன் ரூமுக்கு போகிறார். முரசொலி மாறன் அன்னையோட மலைச்சாமி ஐஏஎஸ் எம்பி அதோட சோழியே முடிஞ்சுது. இதெல்லாம் வரலாறு. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இன்னும் 5 வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட டைம் கேட்டிருக்கிறாரு, ஒரு ப்ரீத்திங் டைம் ஒன்று கேட்டிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்றதுங்க சார். பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.